பேக் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் வந்து 10:45 ஆகுது. நம்ம இது வரைக்கும் 18 ஆர்டர் முடிச்சிட்டோம். லஞ்சில் 10 ஆர்டர் எடுத்துட்டாங்க. ஆனால் லஞ்சில் அமௌண்ட் வந்து 300 தான் வந்துச்சு. டின்னரில் நமக்கு ஆர்டர் வந்துச்சு. வந்த ஆர்டர் எல்லாமே லாங் ஆர்டரு. இது வரைக்கும் அமௌண்ட் 1000 வந்துருச்சுங்க. நான் 2 இன்சென்டிவ் முடிக்கலாமான்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கே 25 ஆர்டர் முடிக்கணுமா? இன்னும் 7 ஆர்டர் தேவைப்படுது. அதுக்கடுத்து 2வது இன்சென்டிவ்க்கு 8 ஆர்டர், மொத்தம் 15 ஆர்டர் தேவைப்படுதுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் ஒரு லாங் ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 ட்ரிப்பு வரும். ஈஸியாக இருக்கும் 2வது இன்சென்டிவ் முடிக்க அடுத்த ஷிஃப்ட்டில். மணி இப்போது 2:08 ஆகுதுங்க. ஒரு லாங் ஆர்டர் ஒன்று போட்டான். அது என் ரூம் பக்கத்துலேயே தாங்க. ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் போய் படுத்து வைக்கலாமான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி இருந்தாலும் போவோம், நம்ம டைம் 4 மணி வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா ஆர்டரே போடல 10 நிமிஷமாக. 2 மணிக்கே வந்துட்டேன். அமௌண்ட் இது வரைக்கும் 1522 ரூபா வந்திருக்கு. நம்ம 27 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இது வேறு சும்மா மாறினே இருக்குது. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்ச வாட்டி தான் அந்த லாங் ஆர்டரே வந்துச்சு. நான் 6 ஆர்டர் பார்க்கணுமா? 755 ரூபா இன்சென்டிவ். சும்மாவா? 235 ரூபா சேர்த்தி வரும். அதுக்கோசம் தான் வந்தேன். பார்ப்போம் போடுறானு இல்லையான்ட்டு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஆர்டர் வேறு ஒன்று வந்துருச்சுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே, நம்ம ஒரு நாள் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நாள் வீடியோ எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே தப்பாக தோணுச்சு. அது ரொம்ப தப்பு. நம்ம வீடியோவை தான் தள்ளி போடணும்னு சொல்லி நினச்சோம். நம்ம எடுக்கிற கண்டென்ட்டையும் அப்படி எடுத்தால் அந்த சேலஞ்சிங் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைனாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நேற்று தான் 41 எடுத்தேன். இன்றைக்கி வந்து 42. இன்றைக்கி தான் டே 40 ரிலீஸ் பண்ண வீடியோவை. இந்த வீடியோலாம் எப்போ நான் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கே தெரியலங்க. பார்ப்போம். A few minutes later. மணி இப்போது 4 மணி ஆகுதுங்க. செம்மையாக தூக்கம் வருது. 1:30லேருந்து தூக்கம் தள்ளிக்கிட்டே இருக்குது. நல்லா தூங்கணும்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. 2வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 2 தேவைப்படுது. ஒரு லாங் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. ஒரு ட்ரிப்பு தான் வரும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆர்டருக்கு 2 ட்ரிப் வந்துருச்சு. இன்னும் 2 தான் தேவைப்படுது. மணி இப்போ 4:15 ஆகுது. 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். 2 ஆர்டர் வந்தால் 235 ரூபா சேர்த்து வர முடியல இன்சென்டிவ். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி இப்போது 5:05 ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே அந்த 2 ஆர்டர் போடவே இல்லை. போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அமௌண்ட்டு அதே அமௌண்ட்டு தான் 1730 ரூபா தான் வந்திருக்கு. நாளைக்கு இன்சென்டிவ் ஒரு 520 ரூபா வரும். 2250 ரூபா வரும். என்ன இந்த 2 ஆர்டர் மட்டும் வந்தால் 235 ரூபா சேர்த்து வந்திருக்கும். நாளைக்கு லீவ் போடலாமா இல்லை பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா ஃபுல் டே ஒர்க் பண்ணலாமான்னு நினச்சிட்டே இருக்கேன். இன்னும் கரெக்டாக டிசைட் பண்ணவே இல்லை. இவன் வேறு இந்த 2 ஆர்டருக்கே உட்கார வச்சிட்டான்ல. அதனால் நாளைக்கு எப்படியும் 2வது இன்சென்டிவ் முடிக்க வைக்க மாட்டான். ஆனால் ஃபஸ்ட் இன்சென்டிவ் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதுதான் பார்ட் டைமாகவே நம்ம ஒர்க் பண்ணிடலாமான்னு கொஞ்சம் பிளாக் எடுத்த மாதிரியும் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் 1000 ரூபா வந்துடுங்க. ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் 2000 ரூபா தான் வரும். ஆனால் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் நம்ம பெட்ரோல் வந்து 400 ரூபாய்க்கு போடணும். அது 2000 ரூபாய்க்கு அவசரம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் நம்ம பெட்ரோல் போடக்கூட தேவையில்லை. ஏன்னா இந்த பெட்ரோலே போதும். ஆனால் 1000 ரூபா வந்துடும். அதுதான் இது. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. என் பைக்கு டயர் இருக்குது பாருங்கள், பேக் டயரு என்னை போட்டு சித்திரவதையாக பண்ணுது. போன வாரம் அப்படி தான் பஞ்சர் ஆச்சு. 2 பஞ்சரு. ஒன்று 200, அதுக்கு அடுத்து 150 350 ஆயிடுச்சா. இன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங்கு பஞ்சர் ஆகிருக்கு. அது என்னென்னா சின்ன கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி போய் டயரில் நல்லா ஏற்றிட்டு நான் என்கிட்ட ஒன்று மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு இறங்கும் போது அது கொஞ்சம் நாள் இன்ச்சு டியூப்பை குத்தி கிழிச்சிருதுங்க. அப்படியே பஞ்சர் ஆகிடுச்சு. 2 பஞ்சரு. ஒரு பஞ்சரு 100 ரூபா, 2 பஞ்சரு 120 ரூபா வாங்கிட்டார். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் பஞ்சர் ஆக்கி சரி பண்ணிட்டேன்.
இப்போ மறுபடியும் டயர் ஓட்டுறதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது. எத்தனை டைமு அப்படின்ட்டு கம்பெனி இந்த டயரை தூக்கி போட்டு டியூப்லெஸ் போட்டுடலாமான்னு இருக்குது மைண்டு. அப்படி இருக்குது. டியூப்லெஸ் போட்டால் என்ன ஒரு பிரச்சனைனா, பெரிய பெரிய ஆணிலாம் இருக்குல்ல, கம்பிலாம் இருக்கும், தகடெல்லாம் இருக்கும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தகடு ஆணி இது 2 தான் குத்துச்சு. ஆணி கூட ஓகே, ஆனால் தகடு இவ்வளோ பெரிய இரும்பு தகடுங்க அது. அதெல்லாம் டியூப்லெஸ் டயரில் வந்து குத்துச்சுன்னா பஞ்சர் போட முடியுமானே ரொம்பவே டவுட்டு தான். ஆளை மட்டும் ஹோல்ஸ் இஞ்சி மட்டும் எப்படி ஒரு 0.5 mm இருக்கும், அந்தளவுக்கு ஓட்டையாயிடுச்சு. வண்டி ஓட்டவே எனக்கு பிடிக்கல, காற்று கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த டயரை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இன்னும் ஆஃபே பண்ணலாங்க. ஐயோ, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ ஆர்டர் போடுறோம். மறுபடியும் தாம்பரம் போகணும். பசங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால தான் எனக்கு ஆர்டர் அசைன் ஆகுது. ஃபுட் கூட இல்லை பற்றியா. பைக் இஷ்யூ போட்டு கேன்சல் தான் பண்ண போகிறேன். நான் அங்கேயே ஆஃப் பண்ணலான்னு அப்படியே மறந்துட்டாச்சு. அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்ருந்தா என்ன அர்த்தம். ஆர்டர் பண்ணியிருக்க கஸ்டமரு பீரியட் கம்மி இல்லைங்க, வேலைக்கே ஆகாது. 5:12 ஆயிடுச்சு. நான் இன்னும் அந்த லொக்கேஷன் ரீச் ஆனால் கரெக்டாக 5:20 ஆகிடும். ஆர்டர் கொண்டு போய் கொடுத்தா 5:30. உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியலையே. பைக் இஷ்யூ போட்டால் நமக்கு ரிஜெக்ஷன் வராது. ரிஜெக்ட்னு காமிக்கிறான் பாருங்களேன். இருங்க, ரிஜெக்ட் வந்துச்சு இல்லைன்னு பார்க்குறேன். ரிஜெக்ட் வந்தால் இங்கே தெரிஞ்சிடும். ரிஜெக்டில் வரல, பைக் இஷ்யூவில் தான் போயிருக்கு. நான் ஆஃப் பண்ணாமல் வந்துடுறேன். நான் அப்படியே பிளாக் எடுக்கலாம், அதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஏன் இந்த ஆர்டரை பைக் இஷ்யூ போட்டு கேன்சல் பண்ணேன்னா, எப்படியும் இன்சென்டிவ் வராது. இன்சென்டிவ் வராத ஆர்டரை நான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணால் என்ன, டெலிவரி பண்ணலாம் என்ன. நம்ம இன்சென்டிவ்க்கு கடைசி ஒரு ஆர்டர்னால் கொண்டு போகலாம் தாராளமாக, ஹாப்பியாக. இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு 62 ரூபா, அதை நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது என் வீடு. மறுபடியும் நான் ஜோன் போகணுன்னா 7 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் டெலிவரி பண்ணால் அது ஒரு 10 கிலோமீட்டரு. ஏற்கனவே மணி 5:15. அவ்வளோதான், 6:30 ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ பண்ணிக்கிறேன்.